இந்த மதமாத்திர கும்பலை ஓட ஓட விரட்டணும். திருந்தாத ஜென்மங்கள் எல்லார் இடத்துலையும் போய் இப்படி நோட்டீஸை கொடுத்து இயேசுவை குறித்து சொல்லி காசுக்காக கடவுளை விற்கிறாங்கப்பா. இவங்கெல்லாம் விபச்சார கூட்டம். ஒருவேளை சோத்துக்காக மதம் மாத்துறாங்க. ஏண்டா உங்க மதத்துக்கு மாதிரி தான் நாங்க பரிசுத்தமாகணுமா? எங்களுக்குன்னு மதம் இருக்குது. இயேசுவை பத்தி சொல்லி மதம் மாத்திரன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள வராதிங்க. இவனுக்குலாம் எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? செவிலே ஒன்று விட்டு அனுப்புங்க. இன்னைக்கு நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு கிறிஸ்தவங்க 3 பேர் இயேசுவை பத்தின ஒரு ட்ராக்ஸை ஒரு தெருவில் போய் கொடுக்குறாங்க. அப்பொழுது பிற மதத்தில் உள்ள நண்பர் வந்து அவங்கள நீங்கள் ஏன் இங்கே வந்து இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு சொல்லி அவங்கள மிரட்டி அவங்கள விரட்டுறாங்க. அந்த வீடியோவை ஒருத்தர் அப்லோட் பண்ணியிருந்தார் சோஷியல் மீடியாவில். அந்த வீடியோவுக்கு கமெண்ட்ஸில் வந்த வார்த்தைகளை தான் நான் இப்போ சொன்னேங்க. இதை விட மோசமான கெட்ட வார்த்தைகள் இந்த வீடியோவில் சொல்ல முடியாத அளவுக்கான வார்த்தைகளை அநேகர் அந்த கமெண்ட்ஸில் பேசி வச்சுருந்தாங்க. ஏங்க, இயேசுநாதர் மதத்துக்கு அப்பாற்பட்டவர். கிறிஸ்தவம் மதமே இல்லைங்க. பைபிளில் எந்த இடத்துலையுமே கிறிஸ்தவ மதத்தை பரப்புங்கன்னு சொல்லி இயேசுநாதர் சொல்லவே இல்லைங்க. இயேசுநாதர் பிறந்தது இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காகவும். அவங்க இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறணும். நம்ம எல்லாரும் மரிச்ச பிறகு நரகம் ஒன்று இருக்கு, பரலோக வாழ்க்கை இருக்கு. இந்த உலகத்துல பரிசுத்தமா வாழ்றவங்க பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகத்துல பாவத்துல வாழ்றவங்க நரகத்துக்கு தான் போக முடியும். இதை எல்லாருக்கும் சொல்லி அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் தாங்க சொல்ற மொழிய. கிறிஸ்தவ மதம் மாத்திரனால எங்களுக்கு எந்த பைசாவும் யாரும் கொடுக்கறது இல்லைங்க. இந்த வேதத்தை படிக்கும் போது எங்களால சும்மா இருக்க முடியலங்க. அதனால தாங்க இயேசுவை பத்தி மற்றவங்களுக்கு சொல்றோம். அதே போல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 25 படி ஒருத்தர் தன்னுடைய மதத்தை பிறருக்கு போதிக்கலாம், பரப்பலாம். ஆனால் கட்டாயப்படுத்தி யாரையும் மதம் மாற்றக்கூடாது, யாருக்கும் காசு கொடுக்க கூடாதாங்க இருக்குது. நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஒருவேளை கட்டாய மதம் மாற்றம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு இந்தியாவில் 3/4 பேர் கிறிஸ்தவர்களாக இருக்குங்க. பல வருஷமா ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்கள இயேசு பத்தி சொன்னோன்னே எப்படிங்க மதம் மாறுறாங்க? யாருமே மதம் மாறலங்க. அந்த இயேசு கிறிஸ்து அவர்கள் உள்ளத்துல பேசி அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. ஆனாலும் இந்த கமெண்ட்லயும் சரி, இயேசுவை பத்தி நாங்க எங்க போய் சொன்னாலும் சரி, எவ்வளவோ அசிங்கமா பேசுறாங்க, அடிக்கிறாங்க, நிறைய சர்ச்சுகளை இடிச்சு நொறுக்குறாங்க. இவ்வளவும் கேட்டுட்டு ஏன் அமைதியா இருக்கிறோம் தெரியுங்களா? இயேசு சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் அநேகரால் பகைக்கப்படுவீர்கள்னு சொல்லிட்டு. அதான் தெரிஞ்சுதாங்க நாங்க அமைதியா இருக்கிறோம். ஏன்னா இயேசு அன்பை சொல்லி கொடுத்துருக்கிறாருங்க. பைபிள்ல சவுல்ல ஒரு கேரக்டர் இயேசுவை பத்தி யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கு விரோதமாய் போய் அவங்கள கொலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் இயேசுவே அவருக்கு தரிசனமாகி, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் சொன்னாருங்க. அப்படின்னா கிறிஸ்தவர்கள் இயேசுவை பத்தி சொல்லும் போது அவர்களை துன்பப்படுத்தும் போது இயேசுவே துன்பப்படுத்துற மாதிரின்னு அர்த்தங்க. கடைசியில மனம் மாறி உலகம் எங்கிலும் இயேசுவை பத்தி தீவிரமா சொன்னாருங்க. பைபிள்ல புதிய ஏற்பாடுல அநேக புஸ்தகம் அவரால் எழுதப்பட்டதுங்க. விரோதமா இருக்கிறவங்க நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார், உங்களையும் சேர்த்து.